அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரியும், தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சாதாரண கிராமத்தைச் சேர்ந்தவன். எங்கள் கிராமத்துக்கு கிழக்கு ஒரு நல்ல அழகான மலை, கிராமத்துக்கு மேற்க தாமிரபரணி ஆறு ஓடும். அது அப்படியே எங்கள் ஊரை சுற்றிட்டு அப்படியே எங்கள் ஊருக்கு கிழக்க கூடி அப்படியே தோணித்தரைன்னு ஒரு ஊர் வழியாக போய் அப்படியே சிறுவைகுண்டம் வழிங்கிற ஊர் வழியாக போய் முதல்ல அப்படியே சுற்றிட்டு சிவலப்பேரிக்கு வரும். சிவலப்பேரி தோணித்தரை போகும், தோணித்தரையிலேருந்து சிறுவைகுண்டம் போகும். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கு. திருச்செந்தூர் முருகனையும் பார்த்துட்டு அவர் கடலுக்குள்ளே போய் சந்தோஷமாக போயிடுவார். எங்கள் ஊர் தாமிரபரணி ரொம்ப மகிழ்ச்சியான ஆறு. இப்போது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, எங்கள் ஊருக்கு கிழக்க இருக்க ஊர் பேர் தோணித்துறை, காரண பெயர். தாமிரபரணி ஆறு ஓடுகின்ற பொழுது மருதூர்னு ஒரு ஏரியாவில் வெள்ளைக்காரன் ஒரு அணையை கட்டியிருக்கிறான். அந்த அணையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்து ஒரு பத்திரிகை பெரிய செய்தியாக போட்டுச்சு. அந்த அணை சாதாரண அணை இல்லை. ஒரு ஆற்றுல நேராக அணை கட்டினா நிற்காது, தண்ணியினுடைய ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிடும். அந்த தண்ணியினுடைய வரவுக்கு ஏற்றாப்ப, தண்ணியுடைய ஸ்பீடுக்கு ஏற்றாப்ப அந்த அணையை வளைத்து 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 வெள்ளைக்காரன் கட்டியிருப்பான். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எப்படி இந்த அணையை கட்டினாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா என்னுடைய நான் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்ல முடியாமல் இது பூதம் கட்டிட்டுன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப நாளாக பூதம் கட்டி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடையில் வெள்ளைக்காரங்கிற பூதம் தான் அதை கட்டியிருக்கிறான். பரவாயில்ல, அவன் பூதன் மாதிரி சில செயலில் தான் செஞ்சிருக்கான். பெரிய பெரிய பாறையை ஊற்றி கொண்டு உள்ளே போட்டு கட்டியிருக்கிறான். அருமை நேயர்களே, அந்த தோணித்தரையை ஏன் சொல்ல வர்றேன்னா, இந்த மருதூர் அணை கெட்டிருக்கிறதுனால தண்ணியினுடைய ஸ்பீடு அந்த இடத்துல குறைஞ்சி நிற்கும். தேங்கித்தானே தண்ணி வெளியில் போகணும். அப்போ இந்த தோணித்தரைங்கிற ஊருக்கும் அதுக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கலியாவூர்னு ஒரு ஊர், காலாங்கரைன்னு ஊர், அப்படி சின்ன சின்ன கிராமம் ஒரு 15 கிராமம் இருக்குது. இந்த 15 கிராம மக்களும் மேற்கே இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் ஏதாவது பொருட்களை வாங்கினாங்கன்னா தோணித்தரை வழியாக போய் அந்த தோணியில் ஏறி தான் அந்த கிராமத்துக்கு அவங்க போகணும். அப்போ தோணி ஓட்டின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தோணி ஓட்டிக்கு அந்த காலத்தில் யாரும் டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க. யாரும் அவருக்கு ரூபாலாம் கொடுக்குறது கிடையாது. அவருக்கு அந்த ஏறுறவங்க பூரா அந்த ஊருக்காரங்களாக தான் இருப்பாங்க. அந்த ஊரில் விவசாயம் முடிஞ்சு அறுவடை நடக்கும் பொழுது இவருக்கு பணமாக கொடுக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் இவ்வளோ நெல்லுன்னு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அந்த தோணி ஓட்டிக்கு வரக்கூடிய வருமானம். அதுதான். அதனால் அவர் கடவுளை வேண்டிக்கிடுவார், நிறைய மழை பெய்யணும், அப்பப்போ வெள்ளம் வரணும், மக்கள் நடந்து போகக்கூடாத அளவிற்கு வெள்ளம் வந்து என்னுடைய தோணியில் நான் ஓட்டணும்னு நினைப்பார். ஆசை, அவர் ஆசை நியாயமானது தான். மழை நிறையா வர்றதுனால நிறைய விளைச்சல் வந்தது உண்மைதான். அருமை நேயர்களே, அந்த ஊரில் கலியாவூர் இருக்கிற ஊரில் ஒரு ஹெட்மாஸ்டர், பெரிய அறிவாளி, பெரிய கில்லாடி. அவர் ஒரு நாள் இப்படி கடைசி பஸ்ஸில் கடைசி ட்ரிப்பு தோணியில் ஏறுறாரு. யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார். லேசாக அப்படி மலை தூரல், அப்படி சாரல் அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி அங்கங்கே லேசாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. தோணியில் ஏறினா கூட 1 கிலோமீட்டர் 1 மைல் ஆற்றுக்குள்ளே போகணும். ஆற்றுக்குள்ளேயே தண்ணியில் இந்த தோணி போகணும். இன்றைக்கி இருக்குது. இப்போ பஸ்ஸு வசதிகள் பாலங்கள் கட்டினால தோணியினுடைய போக்குவரத்து குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ போயிட்டு இருக்கும்பொழுது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், தெரிஞ்ச கதையை தான் சிம்பிளாக சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த தமிழத்தியார் சும்மா இருக்கப்படாதான் தேர் ஓட்டிக்கிட்ட அந்த தோணி ஓட்டிக்கிட்ட கேட்குறாரு, எப்பா உனக்கு திருக்குறள் தெரியுமாங்கிறாரு. அவன் எந்த பரீட்சைக்கு படிச்சிருப்பான்? தெரியாது சார் அப்படின்னா. கம்பராமாயணம் தெரியுமா? தெரியாது சார். மகாபாரதம் உனக்கு தெரியுமாப்பா? தெரியாது சார். நல்ல தங்கால் கதையாவது தெரியுமா? சார், இங்கே சொன்னதெல்லாம் நம்ம ஊர் கோயில் திருவிழாக்களில் இந்த வில்லு புலவர்கள் பாடுறாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருக்கேன். எனக்கு முழுசும் ஞானம் கிடையாது சார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ராமாயணத்தில் அந்த கதாபாத்திரங்கள் தெரியும், நல்ல தங்கால் கதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி உங்களை மாதிரி நான் படிக்கலை சார் அப்படின்ட்டுருவோம். இப்போ அந்த தோணியில் போயிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சிடும். தண்ணி ஸ்பீடாக ஆரம்பிச்சதுனால தோணி ஆள் வெயிட் இல்லாதனால தோணி அங்கங்கே ஆடி கவுந்துருமோன்னு பயம் வந்துடுச்சு. அப்போ தோணி ஓட்டி கேட்பான், சார் உங்களுக்கு திருக்குறள் தெரியும், கம்பராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், நல்லதங்கால் கதை தெரியும், நலவன்பா தெரியும், எல்லாமும் உங்களுக்கு தெரியுமே சார், இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரியுமா சார்னு கேட்பான். சார் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீச்சல் தெரியும் சார். இப்போ வரக்கூடிய இந்த காற்றுல நம்ம தோணி அப்படி டொபக்குன்னு குப்பரவுல போகுது, நான் நீந்தி தப்பிச்சுக்கிடுவேன், நீங்கள் தப்பிக்க முடியாத சார் படிப்பான். அருமை நேயர்களே, இது ஒரு தெரிந்த கதையாக இருந்தாலும் இதில் எவ்வளோ பெரிய ஆழம் அழுத்தம் உள்ளே இருக்கிறது என்று பாருங்கள். நாம் எல்லாத்துலேயும் புலமை பெற்றிருக்கிறனால வாழ முடியும்னு சொல்ல இயலாது. நம் வாழ்வதற்கு தேவையான சில வாழ்க்கை சம்பவங்களை நாம் அனைவரும் எல்லோருமே கற்றிருக்க வேண்டும். நமக்கு இன்னும் பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குது. எத்தனை பேர் நம்ம பிள்ளைக்கு நீ சைக்கிள் கற்றுக் கொடுத்துருக்குறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்குறோம்? சைக்கிள் ஓட்ட தெரியாமல் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், டிகிரி வரைக்கும் படிக்கிற பிள்ளை இருக்குது.
சைக்கிளை கற்றுக் கொடுங்கள், மன தைரியம் வரும். எனக்கு ஒரு அட்வொகேட் இருக்கார், வயசு 70 வயசு, சென்னையில் ஹைகோர்ட்டில். இன்னும் கார் ஓட்ட தெரியாத ஒரு ஒய்ஃப் கார் ஓட்டுவாங்க. கேட்டேன், என்ன சார் மேடம் ஓட்டிட்டு வந்து நீங்கள் பின்னாலே உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஏன் ஓட்டினா என்ன அப்படின்னு. அந்த காலத்துலேருந்தே எனக்கு ஸ்டீரிங்கை பார்த்தாலே பயம் அப்படின்னாரு. பயமாக இருக்க பாரு, எதுக்கு சார் காரை வாங்கினீங்க? அது கௌரவத்துக்கு விலை உயர்ந்த கார் எதுக்கு சார்? பெரிய காரில் போனால் தான் பெரிய பெரிய கிளைண்ட்லாம் வந்து நிறையா ரூபாயை தர்றான் அப்படின்னாரு. அருமை நேயர்களே, குழந்தைகள் என்று இருந்தால் எப்படி கல்வியை கற்றுக் கொடுக்குறோமோ, கல்வியில் மட்டும் அவன் ஞானியாக இருந்தால் பெரிய சிறப்புலாம் கிடைக்க போகிறது இல்லை. வேணா பரீட்சையில் பாஸ் ஆகலாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிடலாம், படிப்பில் மெடல்லாம் வாங்கி வீட்டில் குத்தி வச்சுக்கிடலாம், டிஎன்பிசி மாதிரி எழுதி வேலைக்கு கூட போகலாம். வாழ்க்கையில் அவனால் சிறப்பாக வாழ முடியுமா? அதை பாருங்கள். பிள்ளைகளுக்கு நீச்சலை கற்றுக் கொடுங்கள், பாதுகாப்பு கலையை கற்றுக் கொடுங்கள். இன்னொரு கலை இருக்குது, தைரிய கலை. எதையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுங்கள். தைரியம் இருக்கவனுக்கு தான் பொய் சொல்லவே மனசு வராது, கோழைகள் தான் பொய் சொல்லுவான். தைரியத்தை குழந்தைகள் கற்றுக் கொடுங்கள், பொது அறிவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அருமை நேயர்களே, உங்கள் பிள்ளைகளை தினசரி ஒரு செய்தித்தாளை படிக்க வையுங்கள். எந்த செய்தித்தாள்களை எந்த குழந்தை அதிகமாக படிக்கிறதோ அந்த குழந்தையை இந்த சமுதாயம் எந்த வகையிலும் எந்த வழியிலையும் ஏமாற்ற முடியாது. அருமை நேயர்களே, கற்றுக் கொடுங்கள். சின்ன சின்ன சட்ட நுணுக்கங்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படியானால்தான் இந்த உலகத்தில் இந்த குழந்தைகள் இந்த போட்டி உலகத்தில் நியாயமாக தர்மமாக பிறர் மதிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவராக வாழ முடியும் என ஆணித்தரமாக சொல்வேன். நன்றி, வணக்கம்.